Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க. சுக்கு காஃபி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜலதோஷம், தலைவலி, இன்னும் உடல் வலி, பித்தம், அஜீரணம் இவை எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லணும்னா இந்த சுக்கு காஃபி நம்ம சொல்லலாம். மேலும் சுக்கு நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளதுங்க. இந்த சுக்கு காஃபி எப்படி தயாரிக்கலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இங்கே நான் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன்னா 4 டீஸ்பூன் விதை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். முழு கொத்தமல்லி இல்லையா, அது 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு சுக்கு, 2-3 துண்டு சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். சுக்கு காஃபிக்கு எப்போதுமே கருப்பட்டி போடணும். அப்படி கருப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். சுக்கை டைரெக்டாக மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க, அந்த பிளேடு உடஞ்சிடும். நீங்கள் அம்மிலேயோ ஒரு கல்லாலேயோ தட்டிட்டு இதோட சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். எப்படி அடிச்சுக்கணும்னா குறக்குறப்பாக, அதாவது குறக்குறப்புக்கு மேலே 1-2 அடிச்சுக்கணும். நீங்கள் நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. நைஸாக பவுடர் பண்ணிங்கன்னா சுக்கு காஃபி கொழுன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இதோட சத்துக்கள் தான் தேவை. அதனால் நீங்கள் அந்த 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 கிளாஸ், நம்ம சாதாரணமாக டீ கிளாஸ் இல்லையா, அந்த கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணியை நான் கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு கொதிச்ச பின்னால் நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ்க்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பூன். இந்த அளவு பொடி சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுடுங்க. அதாவது கொதிச்சு அதில் உள்ள மல்லி, மிளகு, அந்த கருப்பட்டி, இன்னும் மெயினாக அந்த சுக்கு, இதோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த பொடியை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நல்லா இடித்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி படாமல் இருந்தால் உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் அப்படி மொத்தமாக இடித்து வச்சுக்கிறதா இருந்தால் கருப்பட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு இடிச்சுக்கோங்க. ஏன்னா கருப்பட்டி இலகுற தன்மை உள்ளது, சீக்கிரம் இலகிடும். அதனால் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி நல்ல பித்தத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சில பேருக்கு அடிக்கடி தலை சுத்தம். அவங்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் இதை குடிச்சிங்கன்னா தலை சுத்தே வராது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட சுக்கு காஃபி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை தவறாமல் குடிங்க. நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இது கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், அப்படி உங்களுக்கு கொடுக்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்ல காய்ச்சின பால் இல்லையா, காய்ச்சின பாலை அதில் கலந்துக்கலாம். இதை நீங்கள் சுக்கு காஃபி கொதிக்கையில் கலக்கக்கூடாது, இருத்த பின்னால் தான் கலந்துக்கணும். சுக்கு காஃபி கொதிக்கையில் கலந்தால் கருப்பட்டி இருக்கிறதுனால சில சமயங்களில் தெரிஞ்சிடும். இருத்த பின்னால் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. அஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சுக்கு காஃபி போட்டு பாருங்கள். அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை, ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.